ராக்கி ரங்கராஜன் எழுதிய ஆண்களே அப்படித்தான் ட்விஸ்ட் கதை கேட்கலாம் வாங்க. அலமு கையில் பணத்தை வைத்துக்கொண்டு சீக்கிரம் சீக்கிரம் என்று விரட்டாத குறையாக சாவித்திரியை அவசரப்படுத்தி கொண்டிருந்தாள். சாவித்திரியின் மனதில் ஏற்கனவே பதட்டம் அதிகமாகிவிட்டது. பக்கத்தில் ஒருத்தி வந்து அவசரப்படுத்தினால் என்னதான் செய்ய முடியும்? அலமு, கொஞ்சம் பொறுத்து வா, தேடி பார்த்து எடுத்து வைக்கிறேன், உன் பொருள் எங்கேயும் போய்விடாது என்றாள். ஆனால் அலமு நகர்கிற வழி இல்லை. மறுபடியும் அவளை வைத்து கொண்டேதான் தேட வேண்டியதாயிற்று. ஒரு கால் விபூதி சம்படத்துக்குள் போட்டிருப்போமோ? ஓடி போய் சம்படத்தை எடுத்து பார்த்தாள். அதில் விபூதி கூட இல்லை. கண்ணாடி ஸ்டாண்டுக்கு பின்னே வைத்திருக்கலாம். அங்கே சீப்பு தான் இருந்தது. சுகமாய் தூங்கிக் கொண்டிருந்த எட்டுக்கால் பூச்சி ஒன்று நித்திரை கலந்த கோபத்தில் பரபரவென்று ஓடிற்று. அலமுவின் அவசரத்தைப் போலவே சாவித்திரியின் பதட்டமும் அதிகரித்தது. ஈஸ்வரா, எந்த வேளையில் அதை வாங்கி கொண்டோமோ? அது எங்கேயோ கெட்டு போய்விட்டது என்றுதான் தோன்றுகிறது என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அலமு ஐயோ என்று கூச்சலிட்டு விட்டாள். ஐயோ சாவித்திரி, உனக்கு அன்றைக்கே சொல்லவில்லையா அது அவருடையது என்று? இத்தனை நாள் அவர் அதை பற்றி கேட்காமல் இருந்ததே பெரிதாச்சே. அடுத்த வாரம் எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு போகப் போகிறதாக சொல்லி கொண்டிருக்கிறார். கட்டாயம் அதை போட்டுக்கொண்டுதானே கிளம்புவார். சாவித்திரி, என்னை பெரிய சங்கடத்தில் மாட்டிவிட்டு விட்டாயே. விஷயம் தெரிந்தால் அவர் என்னை கொன்றே போட்டு விடுவாரே என்று ஹோவென்று அழ ஆரம்பித்து விட்டாள் அலமு. சாவித்திரியின் மனதை பிசைந்து எடுத்தது. அலமு, அழாதே அலமு, நாம 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. நீயும் கொண்டு வந்திருக்க கூடாது, நானும் வாங்கி வைத்திருக்க கொண்டிருக்க கூடாது. இப்பொழுதும் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை. மனதை தளர விடாமல் தைரியமாக வீட்டுக்கு போ. நாளை சாயந்தரத்துக்குள் நான் ஏதாவது வழி பண்ணுகிறேன் என்றாள். அலமு மனதை தளர விட்டாலோ விடவில்லையோ மூக்கை உறிஞ்சி கொண்டே திரும்பி போய்விட்டாள். ஆனால் சாவித்திரிக்குத்தான் என்ன வழி பண்ணுவது என்று புரியவில்லை. 15 நாட்களுக்கு முன் நடந்த சம்பவம் இன்றுதான் பரிபூரணமாக அவள் மனதிலே உருவெடுத்தது. அன்று ஆபீஸ் போவதற்கு தயாராய் ராஜாமணி மாடி அறையில் உடை உடுத்தி கொண்டிருந்தான். சாவித்திரி வாசல் நடையில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அடுத்த வீட்டுக்கு புதிதாய் குடித்தனம் வந்திருக்கும் அலமு அவளிடம் ஓடோடியும் வந்தாள். வந்ததும் வராததுமாய், சாவித்திரி, உன்னைத்தான் ஓடி வந்திருக்கிறேன். ஒரு 15,000 ரூபாய் அவசரமாய் வேண்டும் என்றாள். 15,000 ரூபாயா என்று திகைப்புடன் சாவித்திரி கேட்டாள். அலமு அவளிடம் இவ்வளவு பாந்தவியம் கொண்டாடுவது இதுதான் முதல் தடவை. ஆமாம் சாவித்திரி, 15,000 ரூபாய்தான். என் தம்பி ஆஃபீஸ் பணத்தை எங்கேயோ தொலைத்து விட்டு வந்து நிற்கிறான். அவருக்கு தெரியாது. தெரிந்தால் உதவி கிடைக்காது, திட்டுதான் கிடைக்கும். நீதான் பெரிய மனசு பண்ணி உதவ வேண்டும் என்று கெஞ்சினாள் அலமு. சாவித்திரி இன்னும் தயங்கிக் கொண்டே இருப்பதைக் கண்ட அலமு, ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு திரும்ப ஓடினாள். சரியாய் 1 நிமிஷத்தில் திரும்பி வந்தாள். அவள் கையில் ஒரு பவுன் மோதிரம் இருந்தது. சாவித்திரி, இந்தா, இதை வைத்து கொண்டாவது ரூபாய் கொடு. இது அவருடையது, தெரியாமல் எடுத்து வந்தேன் என்று சொல்லி அவள் கையிலே மோதிரத்தை கொடுத்தாள். அலமு மீது நம்பிக்கை இல்லாமல் சாவித்திரி தயங்கிக் கொண்டிருக்கவில்லை. சட்டென்று கேட்டதுமே தயங்கினாள், அவ்வளவுதான். ஆனால் அதை தப்பாக எடுத்துக்கொண்டு அலமு பணத்துக்கு மேலான வீட்டு ஜாமான் கொண்டு வந்து கொடுக்கவே தர்ம சங்கடத்துடன் பணம் தந்தாள். அலமு பணத்தை வாங்கி கொண்டு திரும்பவிருந்த சமயத்தில் சாவித்திரி சாவித்திரி என்று கூப்பிட்டு கொண்டே மாடிப்படியில் இறங்கி வந்தான் ராஜாமணி. அவன் வருவதைக் கண்டதும் அலமு சட்டென்று போய்விட்டாள். அப்பொழுதுதான் சாவித்திரிக்கு தன் கையிலே மோதிரம் இருப்பது ஞாபகம் வந்தது. அந்த விஷயம் கணவனுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்தாள். ராஜாமணியின் சுபாவமே அலாதி. ஒருத்தருக்கு உதவி செய்வதும் பிடிக்காது, உதவி பெறுவதும் பிடிக்காது. முன்பு ஒரு முறை அவனுக்கு தெரியாமல் தயிர்காரிக்கு 10 ரூபாய் கடன் கொடுத்துவிட்டு பின்னால் பட்ட அவஸ்தையை இன்று வரை அவள் மறக்கவில்லை. சட்டென்று மோதிரத்தை எங்கேயோ மறைத்து வைத்தாள். கீழே இறங்கி வந்த ராஜாமணி, அந்த அடுத்த வீட்டு பெண் இங்கே எதற்காக வந்தது என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, ஒரு கரண்டி உப்பு கேட்டாள். உப்பு கடன் தரக்கூடாது என்று ஏதோ சொல்லி அனுப்பி வைத்தேன் என்று சாவித்திரி சாமர்த்தியமாய் புலுகி வைத்தாள். நல்ல காரியம் செய்தாய். அவர்களோடு எதுவும் வைத்துக்கொள்ளாதே. அவள் புருஷன் மணி என் கூட ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான். உனக்கு தெரியாது, சுத்த அயோக்கிய பையன். என்னை பற்றி கண்டவர்களிடம் கண்டபடி பேசி வருகிறானாம். அவன் மூஞ்சியை கண்டாலே எனக்கு எரிச்சலாய் வரும் என்றான் ராஜாமணி. நல்ல வேலையாய் மோதிர விஷயத்தை அவனுக்கு சொல்லாமல் இருந்தோமே என்று மனதுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள் சாவித்திரி. கணவன் ஆஃபீஸ் போன கையோடு காமு பாட்டி பேச வந்து விட்டாள். அப்புறம் அப்படி இப்படி என்று அன்று பூரா வேலை சரியாக இருந்தது. அந்த சந்தடிகளில் மோதிரத்தை பற்றி அடியோடு மறந்தே போய்விட்டாள். இத்தனை நாளும் அது பத்திரமாய்த்தான் பெட்டிக்குள் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தாள். இன்று 15,000 ரூபாய் பணத்தோடு மோதிரத்தை மீட்டு கொண்டு போக அலமு வந்த பிறகுதான் எல்லாம் ஞாபகம் வந்தது. ஆனால் மோதிரத்தை வைத்த இடம் மட்டும் மண்டையை உடைத்து கொண்டாலும் ஞாபகம் வரமாட்டேன் என்கிறது. அன்று முழுவதும் மறுநாள் காலையிலும் மோதிரத்தை பற்றிதான் சிந்தனை எல்லாம்.
ராஜாமணி அவள் அப்படி இருப்பதை பார்த்து அவள் உடம்புக்கு ஏதோ என்னமோ என்று கூட பயந்து விட்டான். அன்றைக்கு ராஜாமணி ஆபீஸுக்கு போகவில்லை. சாயந்தரம் 4 மணிக்கு யாரையோ பார்க்க போக வேண்டும் என்று அன்று முழுவதுமே லீவு போட்டு விட்டான். மாலை வேலை நெருங்க நெருங்க சாவித்திரிக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. காஃபியை போட்டு மாடிக்கு கொண்டு போய் கணவனிடம் கொடுத்து விட்டு வந்து ஊஞ்சலில் படுத்து கொண்டாள். திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவளாய் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். அந்த சின்ன ட்ரங்கில் வைத்திருக்கிறோமோ என்ற சந்தேகம் தட்டியதுதான் காரணம். விருட்டென்று எழுந்து பெஞ்சியை நகர்த்திவிட்டு கீழே பார்த்தாள். அங்கே சின்ன ட்ரங்க் இருக்கவில்லை. இந்த அவசரத்திலும் பதட்டத்திலும் எதுதான் ஞாபகம் இருக்கிறது? முந்தா நாள் தான் அவளுடைய சின்னம்மா பெண் வந்து இன்றைக்கு ஊருக்கு போவதாக சொல்லி அதை இரவல் கேட்டாள். பெட்டியை ஒழித்து கொண்ட பின் அவளிடம் கொடுத்தது இப்போதுதான் நினைவு வருகிறது. மேல் முடியின் உள்பக்கத்தில் இருந்த செருகு அறையில் தன் தோட்டை கூட கழட்டி வைப்பது சாவித்திரியின் வழக்கம். இப்போது அலமையின் மோதிரத்தையும் அங்கேதான் வைத்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் ஏற்பட்டு வர வர பலப்பட்டது. ஆமாம் ஆமாம், நிச்சயம் அதிலே தான் இருக்க வேண்டும். சின்னம்மா பெண் சாயந்தரம் 5:30 மணிக்கு வண்டிக்கு போவதாக சொன்னாலே, இந்நேரம் புறப்பட்டிருப்பாளோ? அவள் வீடு அடுத்த தெருவில்தான். விடுவிடு என்று நடந்து போனால் 5 நிமிஷத்தில் ராஜாமணிக்கு கூட தெரியாமல் திரும்பி விடலாம். சாவித்திரி என்று கூப்பிட்டவாறு தடதடவென்று கீழே இறங்கி வந்தான் ராஜாமணி. சாவித்திரி, என்ன ஒரு ஷர்ட் பேண்ட் கூட எடுத்து வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் சலவைக்கு போட்டுவிட்ட என்று கேட்டான் அவன். என்னமோ நினைவில்லை. நீங்கள் தனியாய் வேற எங்கேயாவது எடுத்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்து விட்டேன் என்றாள் சாவித்திரி. நிமிஷங்கள் நகர்வது கூட அவளுக்கு அந்த சமயத்தில் நரக வேதனையாக இருந்தது. ஒன்றும் எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. நல்ல வேலை, ஃபேண்ட் மட்டும் இருக்கிறது. அதோ கோட் ஸ்டாண்டில் ஒரு ஷர்ட் இருக்கிறது பார். அது அவ்வளவு அழுக்கா இல்லை. வண்ணான் மடிப்பு தான் கசங்கி இருக்கிறது. நீ கொஞ்சம் இஸ்திரி போட்டு கொடுத்து விடு. நான் அவசரமாய் கிளம்பணும் என்றான் ராஜாமணி. சின்னம்மா பெண் இதற்குள் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு போயிருப்பாள். சாவித்திரியின் உடல் துடித்தது. இருதயத்தில் இனம் புரியாத பலு ஒன்று அழுத்த சாவித்திரி அந்த சட்டையை எடுத்து மேஜை மீது வைத்து இஸ்திரி பெட்டியின் பிளக்கை பொருத்தினாள். அவளுடைய தவிப்பு ராஜாமணிக்கு எப்படி தெரியும்? அவன் பாட்டுக்கு குஷாலாய் சீட்டி அடித்தபடி ஃபேண்டை மாட்டிக்கொண்டு தலையை சீவிக்கொள்ள ஆரம்பித்தான். தலை சீவி கொண்டவாறே, என்ன சாவித்திரி, ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று அக்கறையோடு அவன் கேட்டபொழுது சாவித்திரிக்கு உடம்பையே குலுக்கி போட்டது. தன் கவலையை முகம் பிரதிபலிக்கிறதா என்ன? ஒன்றுமில்லையே என்று கூறி பலவந்தமாக சிரிப்பை வரவழைத்து கொண்டாள். ஷர்ட்டின் மார்பு புறத்தில் இஸ்திரி பெட்டியை வைத்து மெல்ல தேய்க்க தொடங்கினாள் சாவித்திரி. வழவழப்பான இஸ்திரி பெட்டியின் அடித்தளம் டங்கென்று எதிலேயோ தட்டி கொண்டு மேலே நகர மறுத்தது. மறுபடியும் எதிலோ நறுக்கென்று தட்டிற்று. சந்தேகத்துடன் ஷர்ட்டை தடவி பார்த்தாள். மார்பு பக்கத்தில் உள்ள பையில் எதுவோ துருத்தி கொண்டு உறுத்திற்று. இஸ்திரி பெட்டியை மெதுவாய் நகர்த்தியபடியே ஒரு விரலை பாக்கெட்டில் விட்டு துழாவி பார்த்தாள். அந்த பவுன் மோதிரம். என்ன ஆச்சா சாவித்திரி என்று கேட்டான் ராஜாமணி. ஒரு நிமிஷம் ஆனந்த கூத்தாடிய சாவித்திரியின் உள்ளத்திலே மீண்டும் சங்கடம் தலை தூக்கியது. பக்கத்திலேயே நின்றபடி இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் கணவனுக்கு தெரியாமல் மோதிரத்தை வெளியில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டுமே. இதோ வாசலில் யார் கூப்பிடுகிறார்கள் பாருங்கள் என்றாள் சாவித்திரி. கண்ணிமிக்கும் நேரம் அவகாசம் கிடைத்தால் கூட போதும், மோதிரம் இடம் மாறிவிடும். வாசலில் யாரும் இல்லை, எவனோ பிச்சைக்காரன். வேலையை கவனி, மணியாச்சு என்றான் ராஜாமணி. சர்வேஸ்வரா, எதற்குத்தான் இந்த சோதனையோ என்று நினைத்து கொண்டே இஸ்திரி பெட்டியை மேலே நகர்த்த போனவள் திடுக்கிட்டாள். ஷர்ட்டின் கழுத்து பக்கத்திலே ஓரங்குல அகலத்துக்கு துணி பொசுங்கி தீந்து விட்டது. இஸ்திரி பெட்டியை நகர்த்தாமல் அப்படியே வைத்து கொண்டு விட்டதன் விளைவு. இதற்குள் அவள் திகைப்பதையும் துணி பொசுங்கியதும் கண்டுவிட்டான் ராஜாமணி. ஐயையோ, இருந்த ஒரு ஷர்ட்டையும் பாழடித்து விட்டாயே, இனி நான் வெளியே போனால் போலத்தான் என்று தலையில் கை வைத்து கொண்டான். சாவித்திரியின் முகம் திடீரென்று மலர்ந்தது. தெய்வ செயலாகத்தான் ஷர்ட் பொசுங்கி இருக்க வேண்டும். ஆமாம், இனி என்ன செய்வது? இந்த ஷர்ட் புண்ணியமில்லை. மாடியில் வேற ஷர்ட் இருக்கதா என்று பார்த்து வாருங்கள் என்றாள். எங்கே, எடு பார்க்கலாம். அப்படி ஒன்றும் பொசுங்கி இருக்காது. மேலே கர்ச்சிஃப் எதையாவது போட்டு மறைத்து கொள்ள முடியுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் சாவித்திரி தடுப்பதையும் பொருட்படுத்தாமல் சட்டையை எடுத்து ஒரு உதறல் உதறினான். பையின் வாயிலே இருந்த மோதிரம் விற்றென்று பறந்து விண்ணென்று சத்தத்துடன் தரையிலே விழுந்து உருண்டோடியது. ஆர்வத்துடன் அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு ராஜாமணி சாவித்திரியை அணுகினான். என்ன சாவித்திரி, என்ன விஷயம்? ஏது இந்த மோதிரம்? சாவித்திரிக்கு குப்பென்று அழுகையே வந்துவிட்டது. இனி நிலைமை கட்டுக்கு மீறிவிட்டது. நேற்று மாலை முதல் உள்ளத்திலே அடைந்து குமுறி கொண்டிருந்த வேதனையெல்லாம் அசுர வேகத்தில் வெளியே பொங்கி பிரவகித்தன. நீங்கள் கோபிக்காமல் இருந்தால் சொல்கிறேன் என்று விம்மலுக்கு இடையே கூறினாள் சாவித்திரி. நீ முதலில் சொல்லு, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் ராஜாமணி.
திக்கு திணறி நடுங்கியபடியே நடந்ததையெல்லாம் விவரித்த சாவித்திரி, அன்றைக்கு உங்களை கண்டதும் கோட் ஸ்டாண்டிலே தொங்கிக் கொண்டிருந்த இந்த ஷர்ட்டின் பையிலே போட்டிருக்கிறேன். இந்த நிமிஷம் வரை அது நினைவு வரவில்லை என்றாள். ராஜாமணி இன்னும் வியப்பு நீங்காதவனாய், அதனை அது போகட்டும், நான் எதற்காக கோபிப்பேன் என்று பயந்தாய் என்று கேட்டான். அவர்கள் வீட்டோடு எந்த உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது, உப்பு கூட கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் என்றாள் சாவித்திரி. ராஜாமணி ஏன் இன்னும் சீறி விழாமல் இருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. ராஜாமணி சாவதானமாக, எப்போ சொன்னேன் என்று கேட்டான். சாவித்திரிக்கு ஒரே கணத்தில் அழுகையும் கோபமும் பீறிட்டு கொண்டு வந்தன. அந்த மனிதன்தான் உங்களை பற்றி ஆபீஸில் என்னமோ கண்டபடி பேசினான் என்றெல்லாம் சொன்னீர்களே. ராஜாமணி கடகடவென்று சிரித்தான். ஓ, அதுவா? அதற்கு அப்புறம் அவனோடு 16,000 தடவை சண்டை போட்டு 16,000 தடவை சமாதானமாகிவிட்டது. இதெல்லாம் புருஷர்களுக்குள்ளே சகஜம் சாவித்திரி. ஆண் பிள்ளைகள் சுபாவமே அப்படி. அன்றைக்கு என்னமோ கோபத்தில் சொல்லி வைத்ததை அப்படியே ஞாபகம் வைத்திருக்கிறார் போலிருக்கே. அப்பா, இந்த பெண்கள் மனசே ரொம்ப மோசம். ஒரு வம்பு தும்பை மறக்காது என்று சொல்லி அவன் மறுபடியும் சிரித்தான். ஐயா, என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு கழுத்தை ஒரு நொடி நொடித்து கோபித்து கொண்டாள் சாவித்திரி. ஆனால் உள்ளூர் அவளுக்கு மகா சந்தோஷம். கணவனின் உண்மையான சுபாவத்தை இத்தனை நாள் கழித்தாவது தெரிந்து கொண்டோமே என்று. படித்ததில் பிடித்தது.